தளபதி மூவி திஸ் ஆர் தட். ஃபர்ஸ்ட் வந்து துள்ளாத மனம் துள்ளும் ஷாஜகான். ரெண்டுமே பிடிச்ச மூவி வேற லெவலில். 2 படமே வந்து சூப்பரா இருக்கும். எனக்கும் ஷாஜகான் அந்த ஒரு பிஜிஎம்மா இருக்கட்டும், அதாவது ஒரே பிஜிஎம்ல வந்து அவ்வளோ அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பெரிய ஸ்டார்னு சொல்லுவாங்க, பட் ஆக்டிங் வைஸ் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார் ஷாஜகானில். பட் துள்ளாத மனம் துள்ளும்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாகவே கொஞ்சம் சேடாக போகிற மாதிரி இருக்கும். ஷாஜகான் கடைசியில மட்டும் சேடாக இருக்கும். ஆமாம், அதுலேயும் அந்த ஒரு பாத்ரூம் சீன் அழுவுறதுலாம் சூப்பராக இருக்கும். பட் ஷாஜகான் என்ன தெரியல, எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் வருது, வைப்பாக இருக்கு. செகண்ட் வந்து பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை. அந்த ஒரு ட்ராக் லவ் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா தளபதி அன்னைக்கு தேதியில் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக 2 படமே சூப்பராக இருக்கும். பட் நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து காதலுக்கு மரியாதை பார்த்ததே இல்லை. வேற சீன் மட்டும் தான் ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். அந்த 2 பேரும் டைம்ல புக் எடுப்பாங்க, நிறைய சீன் சூப்பராக இருக்கும். இப்போ டியூட்ல நிறைய பேர் பார்க்குறீங்க, காதலுக்கு மரியாதைலாம் சான்ஸ் கிடைச்சா பாருங்க, சூப்பரான ஒரு இதாக இருக்கும். நான் வேற ஆப்ஷன்ல பூவே உனக்காக ஆக்சுவலாக பார்த்துட்டு பூவே உனக்காக நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். சூப்பரான மூவி. நான் பூவே உனக்காக சொல்றேன். பூவே உனக்காக நம்ம இன்ன வரைக்கும் கனெக்ட் ஆகிற அந்த கிளைமாக்ஸ் தான். ஸோ அந்த கிளைமாக்ஸும் காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் நல்லா இருக்கும். பட் பூவே உனக்காக இன்னும் கொஞ்சம் காமெடி எல்லா சேனல்லையும் இருக்கும். ஸோ பூவே உனக்காக. குஷி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். குஷி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் 2 வேற சேனல். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா காமெடி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் காமெடி நல்லா இருக்கும், குஷிலையும் காமெடி நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் சூர்யாலாம் நடிச்சிருப்பாங்க. 2மே ஓரளவுக்கு ஒரு வாட்சபிள் மூவி தான், அடிக்கடி பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். நான் குஷி போகிறேன். குஷி பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ஒரு பயங்கரமாக இருக்கும். ஒரு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஷியில் சூப்பராக இருக்கும். எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம என்டர்டைன்மெண்டான மூவி, எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்கலான்ற மாதிரி மூவி. குஷி அப்படி தான் இருக்கும். பட் குஷியில் ஆனால் ஒரே ஒரு ஸ்டோரி இருக்காது. பட் ஆனால் நமக்கு ஒரு படமாக பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இல்லையா போக்கிரி. இதெல்லாம் இருக்கிறது வெயிட்டான கிளாஸ், ரொம்ப சூப்பரான கிளாஸ். என்ன 2மே பார்த்தீங்கன்னா ரீமேக் படமாக இருந்தாலும் அங்கேயோட இங்கே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு விஜய் அவர்கள். ஸோ போக்கிரி இங்கே வந்து பயங்கரமான டைலாக்ஸ், பஞ்சு டைலாக்லாம் இருக்கு. போக்கிரி கெட்ட பேஸ் பயங்கரமா இருக்கும். எல்லாமே பயங்கரமா. அங்கிட்டு கில்லியில பார்த்தீங்கன்னா காமெடி துரு அந்த கேரக்டரா இருக்கட்டும், சரவணவேல் கேரக்டர் சூப்பராக இருக்கும். முத்துப்பாண்டி ஆமாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் டஃப் தான். பட் கில்லி எமோஷன். ஸோ அதனால கில்லி. கில்லியும் பிடிச்ச படம் தான், போக்கிரியும் ரொம்ப பிடிச்ச படம். ஓகே, நான் போக்கிரி போகிறேன். கில்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஒரு 99 100ன்ற மாதிரி சொல்லலாம். போக்கிரி. யூத் ஆர் சச்சின். சச்சின். யூத் சச்சின். ஏன்னா யூத் நீ பார்த்துருக்கியா? பாதி பார்த்துருக்கேன். யூத்தும் சூப்பராக இருக்கும். சச்சின் நல்ல படம், காமெடியாக சூப்பராக இருக்கும். பட் வந்து யூத் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, அவ்வளோ நிறைய பேர் அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் யூத் ரெஃபர் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் பாருங்க, சூப்பரான படமாக இருக்கும். நான் ஏன் சச்சின் எடுத்தோடனே சொன்னேன்னா, நான் சச்சின் நிறைய வாட்டி பார்ப்பேன். ஏன்னா யூடியூப் கூட நிறைய வாட்டி பார்ப்பேன் அடிக்கடி. ஸோ அதனால் டக்குனு சச்சின் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நண்பன் ஆர் காவலன். நண்பன் செம ஒரு ஃபீல் குட்டான மூவி. 3 மணி நேரம் 4 எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி. பஞ்சவன் பாரிவேந்தன் கேரக்டர் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். காவலனும் சரியான மூவி. காவலன்ல ஒரு எமோஷனல் சைடு காமிச்சிருப்பாங்க விஜயோடது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு எமோஷன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பர் அண்டர்ரேட்டட் காவலன். ஆமா, காவலன் வந்து அண்டர்ரேட்டட். பட் இருந்தாலும் நண்பன் தான். அந்த ஒரு ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் ஞாபகம் வந்தாலே நமக்கு விஜய் சார் வந்துருவாரு. நண்பன் எனக்கு பிடிச்ச படம் தான். ஆனா நான் காவலன் போறேன். எனக்கு ஏதோ காவலன் வந்து ஒரு மாதிரி பர்சனலா பிடிச்ச மூவி எனக்கு. ஸோ காவலன். பர்சனலாவா? துப்பாக்கி ஆர் கத்தி. துப்பாக்கி கத்தி. 2மே செம்மைய படம். ஏன்னா இது முருகதாஸ் அவரு சூஸ் பண்றதே கஷ்டம். ஆமா, யாருமே சூஸ் பண்றது. 2மே தளபதி ஃபேன்ஸுக்கு இல்லை, எல்லாருக்குமே விஜயை பிடிக்காதவங்களுக்குமே இந்த படம் எல்லாம் பிடிக்கும். ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச. நான் வந்து கத்தி சொல்லுவேன். கத்தி. துப்பாக்கி நல்லா இருக்கும். பட் 99 100 தான். கத்தியில என்னன்னா அந்த ஒரு நமக்கு சூப்பர் என்ன கடைசியில் என்னன்னா, அந்த ஒரு பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அந்த ஒரு யார் பெற்ற மகனும் சாங்கா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கும். இல்ல வேற 2 கேரக்டர் வரல. ஆமா, வேரியேஷனும் காமிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி இன்னொரு கேரக்டருக்கும் வேரியேஷனுக்கும் இவருக்கும். கிளைமாக்ஸ்ல அந்த பாலம் இது பண்ணி அந்த ஒரு போய் அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும். விஜய் சார் பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி கத்தி. 2மே பெஸ்ட் தான். பட் கத்தி வந்து ஃபேவரட், அதனால கத்தி போயிருக்கேன். தெரி ஆர் மெர்சல். தெரி ஆர் மெர்சல். மெர்சல் பா வெற்றிமாறன் அந்த ஒருக்காக சூப்பராக சொல்லலாம். பட் தெரியும் மெர்சலையும் கம்பேர் பண்ணோம்னா இது நான் தெரி சொல்லலான்னு நினைக்கிறேன். தெரி விஜயகுமார் பயங்கரமா இருக்கும்.
மெர்சல் பெரிய மெர்சல் நல்லா சும்மா மூவி தான். பட் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. சமந்தா போர்ஷன் எல்லா போர்ஷனும் நல்லா இருக்கும். ஃபிளாஷ்பேக் நல்லா பிரசன்ட் இருக்கும். பட் நான் வந்து மெர்சல் போறேன். எனக்கு அந்த வெற்றிமாறன் அந்த ஒரு கேரக்டருக்காகவே அந்த ஒரு ஆள போறான் தமிழ் சாங்கா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் நமக்கு டக்குன்னு விஜய் அவர்ல ஒரு 30 செகண்ட்ல விஜய் அவர்ல இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சு பார்த்தா கண்டிப்பா வெற்றிமாறன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பர்த்டேக்கும் அந்த இதை பார்க்காம தாண்டி போக முடியாது. ஒரு தீபாவளிக்கு அதை வந்து நம்ம பார்க்காம தாண்டி போக முடியாது. தமிழன் இந்த மாதிரி எடுத்தாலே ஆள போன தமிழ். அதுதான். ஸோ அதனால மெர்சல். மாஸ்டர் ஆர் லியோ. மாஸ்டர் ஆர் லியோ. ஜேடி. ஆக்சுவலா இந்த மூவி வந்து கத்தி துப்பாக்கி அளவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 100% பிடிச்ச மூவின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாஸ்டருக்கும் சரி லியோக்கும் சரி கொஞ்சம் மிக்சடே வந்துச்சு. பட் ஆனா 2 பேர் கேரக்டருமே சூப்பரா. ஜேடி கேரக்டருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, அதுலயும் சூப்பரா இருக்கும். இல்ல பார்த்திபன் கேரக்டருக்கும் நல்லா இருக்கும். டார்க் சூப்பரா இருக்கும் 2 மூவிலையும். நான் வந்து மேபி மாஸ்டர் சொல்லுவேன். ஏன்னா லியோட லியோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோம் இல்லை, அதனால மேபி நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் மாஸ்டர் சொல்லுவேன். நான் வந்து லியோ தான். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், அந்த சூப்பர் சீன்ஸ், அந்த ஒரு இன்ட்ரோ, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா மறக்க முடியாது. ஸோ நான் லியோ. கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் மாற்றி எழுதிருந்தா இன்னும் சூப்பராக கூட இருந்திருக்கலாம். லியோ வந்து ஒரு மாதிரி எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால லியோ. லாஸ்ட் சர்க்கார் ஆர் பிகில் தான். சர்க்கார் ஆர் பிகில்னா வச்சிருக்கே கூடாது. சர்க்கார் ஒரு மாதிரியான படம். பிகில் வந்து ராயப்பன். பிகில் அபியஸ்லி பிகில் தான்.